ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செவ்வந்தி பூ வச்சு ரொம்ப அழகான ஒரு வேணி ரெடி பண்ணலாம். நம்ம கட்டி வைக்கிறத விட இந்த மாதிரி கோர்த்து வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம முதல்ல செவ்வந்தி பூவோட காம்புகள்லாம் இந்த மாதிரி ஒட்டை கிள்ளி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா பூக்களோட காம்பையும் கிள்ளி முடிச்சாச்சு. அடுத்து ஊசி எடுத்துக்கலாம். ஊசியில் வந்துட்டு பெரிய ஊசி சின்ன ஊசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நூல் மட்டும் உள்ளன் நூல் போட்டுக்காங்க, அதனால் அந்த நூல் நல்லா கெட்டியாக இருக்கும். உள்ளன் நூல் போட்டுட்டு செவ்வந்தி பூ காம்பு உடச்சோம் இல்லைங்களா, அதுலேயே ஒரு காம்பு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணி கட்டிக்கலாம். கட்ட தெரில அப்படின்னா சென்டராக வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு நம்ம அடுத்து செவ்வந்தி பூவை ஒவ்வொன்றா கோர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம காம்பு ஒடிச்சோம் இல்லைங்களா, அது செவ்வந்தி பூவோட காம்பை கிள்ளணும் இல்லைங்களா, அந்த காம்பு கிள்ளனத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பூவை சென்டராக வச்சு கோர்க்கும்போது பார்க்குறதுக்கு இது வந்துட்டு செவ்வந்தி பூவான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நல்லா நெருக்கமாக இருக்கிறதுனால சுற்றியும் எந்த பச்சை கலர் காம்பு இது எதுவுமே தெரியாத நல்லா பார்க்குறதுக்கு நல்லா நெருக்கமாக ஏதோ ஒரு பூவை கோர்த்து வச்சுருக்குறாங்க, அது என்ன பூன்னு தெரில அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். இது வந்து வாசத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். கோர்க்கும் போது ஒன்றே சின்ன பூவாகவே எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெரிய பூவாகவே எடுத்துக்கோங்க. சின்னது பெருசு இந்த மாதிரி மாற்றி கோர்க்கும்போது செவ்வந்தி பூவோட வேணி வந்துட்டு நல்லா ஈவனாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணி வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நம்ம மாலையும் நல்லா நெருக்கமாக கட்டி சாமிக்கு போடுறதுனா போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு இன்றைக்கி மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ தான் கிடச்சிச்சு, அதனால் இந்த கலர் பூவில் நான் கோர்த்து காமிச்சிருக்கிறேன். இதே வெள்ளை கலர் செவ்வந்தி பூவாக இருந்தால் நல்லா நார்மலாக நம்ம ஊசி மல்லி குண்டு மல்லி இந்த மாதிரிலாம் நம்ம கோர்த்து வைக்கும்போது எவ்வளோ நல்லா அழகாக உருண்டையாக வேணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் வெள்ளை கலர் செவ்வந்தி பூவில் கோர்க்கும்போது. வெள்ளை கலர் செவ்வந்தி பூ கிடச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்துட்டு கடைசியாக செவ்வந்தி பூவோட காம்பை இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். காம்பும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற காம்பை வந்து கட் பண்ணிடலாம். முன்ன பின்ன கொஞ்சம் காம்பு விட்டு கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்ம கட்டினது உருவிக்கும். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கலாம். நம்ம தலைக்கு வந்துட்டு நம்ம ப்ரைடல் ஃப்ளவருக்கு வேணிக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது நூல் நல்லா கொஞ்சம் லென்த்தாக தேவைப்படும். அதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனா நூல் விட்டு ஃபஸ்ட்டே கட்டும்போதே முன்னாடி பின்னாடி கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செவ்வந்தி பூவிலே நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அந்த கலரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு நல்ல மெத்தடு, காம்பு தெரியாத அளவுக்கு என்ன பூனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.